எங்கள் பிள்ளை பார்த்தீங்கன்னா, "ஏம்மா சாயந்தரமா ஆயிடுச்சு, ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மான்னுச்சா சாப்பிட்றதுக்கு." சரி என்ன செய்யலான்னு பார்த்தா, அன்னைக்கு இடியாப்ப மாவு வாங்கிட்டு வந்தேன் பாருங்க, சிகப்பு அரிசி மாவு. அது கொஞ்சம் இருந்தது. சரி அதில ஒரு பிடி கொழுக்கட்டை செஞ்சிடலாம், ஈஸியாவும் சட்டுன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நல்லா 1 கப்பு மாவு இருந்தது. அதை எடுத்து வெறும் வாணல்ல தாங்க கொஞ்சம் லைட்டா சிம்ல வச்சு வறுத்துக்கிட்டா போதுங்க. ஒரு புடிச்சா கை சூடு வந்தா போதும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து நம்ம எடுத்து வச்சுருவோங்க. அது ஆறட்டும் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய். நீங்க நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வாசனை டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு, அதில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா துருவுன தேங்காயும் நல்லா ரொம்பவா வறுக்க வேண்டியதில்ல. ஓரளவுக்கு மீடியமா வறுத்து, அதை எடுத்து வச்சுட்டு, நம்ம வந்து தேவையான அளவுக்கு வெல்லம். நீங்க எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த வெல்லம் எடுத்துக்கலாம். அதில கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் ஒரு 1 கப்புக்குங்கும்போது 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. அது லைட்டா ஒரு கொதி வந்தா போதுங்க. இது ரொம்ப பாகு பதம்லாம் கிடையாது. நம்ப ஒரு 2 ஏலக்காய் நல்லா இடிகல்ல இடித்து தட்டி, அதோட கொஞ்சம் சால்ட்டு, அந்த இடித்த ஏலக்காயும் சேர்த்து, நம்ம வந்து வெல்லத்து தண்ணியில வந்து எப்பயும் தூசு மண் இருக்கும். நீங்க வடிகட்டி சேர்த்துக்குங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வடிகட்டி அதை சேர்க்கணும். அதில் கொஞ்சம் தேங்காவையும் வறுத்து வச்ச தேங்காயும் சேர்த்து, நம்ம அதை கிளறி கொடுக்கணுங்க. பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப கொல கொலன்னு இருந்தா புடிக்கொட்டும் அப்படியே தொள தொளன்னு போயிடுங்க. அது ஒரு மாரி நீத்தா மாரி. இந்த அளவுக்கு மாவு அப்படியே எடுத்து புடிச்சா அப்படியே புடிக்கி வரணும். அத மாரி எடுத்து அப்படியே உருட்டி, அந்த விரலால அப்படியே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, நல்லா பிடி கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுங்க. இது நல்லா கொதிக்கிற ஆவி தண்ணியில இத நம்ப அப்படியே எடுத்து வச்சு, ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க இது. இது சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. அது இது நீங்க வேணா கருப்பட்டி வெல்லம் இருந்தா கூட அதில சேர்த்து செய்யலாங்க. இன்னும் சூப்பரா இருக்கும் அதுக்கு. இத பார்த்தீங்கன்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா கிள்ளி போட்டு காரத்துக்கும் இது செய்யலாங்க. அது இத விட இன்னும் டேஸ்ட்டா இருக்குங்க. காரமும் செய்யலாம், இனிப்பும் செய்யலாம். அந்த ஒரு மாவ வச்சு. நம்ம ஈவினிங்க்கு இத மாரி குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. இது சட்டுன்னு செஞ்சிரலாம் நம்ப. சாப்பிடவும் அவ்வளோ சூப்பரா எவ்வளோ அப்படியே புடும்போதே எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோ சாஃப்ட்டா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா, வாயில வச்சா தண்ணி மாரி கரையுங்க. அந்த அளவுக்கு இருக்கு பிடி கொழுக்கட்டை. நீங்களே இத மாரி செஞ்சு பாருங்க. நாளை சந்திப்போம்.